பீஸா டோ பண்ணலாம் பீஸா பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன், ஈஸ்ட்டு, சர்க்கரை, உப்பு, கொஞ்சோண்டு வெண்ணெய் தண்ணி, அப்புறம் சமையல் எண்ணெய். ஏதாவது ஸ்ட்ராங் ஸ்மெல் இல்லாத மாதிரி ஒரு சமையல் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு இவ்வளோ மாவுக்கு ஒரு அரை ஸ்பூன் ஈஸ்ட் போதும். அதுக்கு மேலே போட்டால் ஈஸ்ட்டு ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். இது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு தான், தனியாக ஆக்டிவேட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை. நான் 2-3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு, உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக வேணும் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்றாப்புல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃபோர்க்காலேயோ கையாலேயோ நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் இது கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். சமையல் எண்ணெய், ஏதாவது ஸ்ட்ராங்காக ஸ்மெல் வராத எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்லாம் வேண்டாம். மற்றபடி மைல்டாக சப்டிலாக இருக்கிற எண்ணெய் எது வேணால் எடுத்துக்கலாம். எடுத்து எவ்வளோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா மாவு ஒட்டாமல் வரணும். மாவு ரொம்ப சாஃப்டாக இப்போ செய்ய போகிறோம். ஸோ மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் வேணும். போட்டு நல்லா கையை வச்சு க்ரம்பிள் பண்ணி விட்டுருங்க, மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. ஸோ க்ரம்பிள் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நீங்கள் வெண்ணெய் தண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெதுவெதுப்பான பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினா இன்னும் ரிச் ஃப்ளேவராக இருக்கும். நான் வெண்ணெய் தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி தேவையோ அப்படி ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பச்சுங்க, சப்பாத்தி மாவு மாதிரி பச்சுங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே கூட உங்களுக்கு என்ன வேணால் போட்டு வச்சுக்கலாம்.